டுடே நம்ம 64th கிளாஸில் டப்ளிங் பிரின்சிபல் தான் பார்க்க போகிறோம். இந்த டப்ளிங் பிரின்சிபலில் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா டர்ரு, டர்ரு, தர்ரு, சூர். சூர் மீன்ஸ் நேச்சர், ஃப்யூச்சர், அந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரோக்ஸ் இருக்கோ அதை டபுள் பண்ணணும். இப்போ ஃபைட்டர், டர்ரு, டர்ருக்கு முன்னாடி இருக்க எஃப்பை டபுள் பண்ணுறோம். 10 TNUக்கு ஃபைனலாக எண்ணுக்கு டிப்தான், ஸ்ட்ரைஃபோன் எது இருந்தாலுமே இந்த டப்ளிங் ரூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெண்டர் நமக்கு தேவை டர்ரு, டர்ரு, தர்ரு, சூர் இது வந்தால் மட்டும் போதும். நெய் நார்மல் என் ஐ டிப்தான், நெய்தர் டபுளிங் என் ஐ டிப்தான். என்டர் ஆன் த லைன், என்டர் ரிக். என்டர்ன்றதை டபுள் பண்ணுறோம், டர்ருக்காக முன்னாடி இருக்க என்ன டபுள் பண்ணுறோம். என்டர் ரிக்கில் டர்ருக்காக முன்னாடி இருக்க டபுள் பண்ணி ஃபைனலாக கே போடுறோம். இதுமாதிரி மிடிலாகவும் டப்ளிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம், ஃபைனலாகவும் டப்ளிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம். சென்டர், சென்டரில் ஃபைனலாக யூஸ் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல், சென்ட்ரலில் மிடிலாக யூஸ் பண்ணியிருக்கோம். பிக் PIK பிக். பிக்சர் சூர், சூருக்காகவும் டப்ளிங் ரூல் யூஸ் பண்ணலாம், அதனால் முன்னாடி இருக்க கேவை டபுள் பண்ணுறோம். டபுளிங் ஆஃப் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸில் டபுளிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டபுளிங் பிரின்சிபல் மஸ்ட் நாட் பி அப்ளைடு டு எ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக் அன்லெஸ் இட் ஃபாலோஸ் எ சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரோக். இப்போ ஸ்கேட்டரில் எஸ் சர்க்கிள் வந்திருக்கு, எஸ் சர்க்கிளை ஃபாலோ பண்ணி ஒரு கே, அதுக்கப்புறம் ஒரு டர்ரு வந்திருக்கு. இப்போ டர்ருக்காக முன்னாடி இருக்க கேவை நம்ம டபுள் பண்ணுறோம். ஸ்கேட்டர். இதுவே கேட்டரில் டர்ரு இருக்குது, கே மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லெட்டரில் ஒரே ஒரு லெட்ரு மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரு வேர்டில் ஒரே ஒரு லெட்ரு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம டப்ளிங் பிரின்சிபலை யூஸ் பண்ண முடியாது, ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். கேட்டர், கேட்டர்ரு, இங்கே டர்ரு ஊக்கு தான் யூஸ் பண்ணணும். டர்ருக்காக டப்ளிங் ரூல் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கேட்டரில் ஒரே ஒரு லெட்ரு தான் இருக்குது, அந்த லெட்டரை விட்டோன்னா டர்ரு தான் இருக்குது. அப்போ டர்ருக்காக முன்னாடி இருக்க கேவை தான் நம்ம டபுள் பண்ணணும். இப்படி கேப்பு ஒரு இப்படி நீட்டு ஸ்ட்ரோக்காக வரும், நமக்கு ஒரு கிளியர் அவுட்லைன் கிடைக்காது. அதனால் அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை நம்ம பண்ண முடியாது, ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். இப்போ கேப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா KP, நமக்கு இந்த வேர்டில் 2 லெட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் தான் டர்ரு வந்திருக்கு. அப்போ கேவை அப்படியே நார்மல் ஸ்ட்ரோக்கில் யூஸ் பண்ணிவிட்டு பியை டபுள் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெட்டரில் 2 வேர்டோ இல்லை ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரோக்கோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டப்ளிங் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சிங்கிள் லெட்ரு டர்ரு வந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. பாட்டர், பாட்டரில் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ண முடியும். ஒண்டர், டர்ருக்கு முன்னாடி டபிள்யூ என் ஊக்கு இருக்குது, அதனால் ஃபைனலாக என் ஊக்க போட்டு ஒண்டரை நம்ம டபுள் பண்ணுறோம். டவுட்டர், டவுட்டர், டவ்வு டியை டபுள் பண்ணுறோம் டர்ருக்காக முன்னாடி, ஃபைனலாக அவுடுப் தான். டாட்டருக்கு நம்ம டர்ரு ஊக்கு யூஸ் பண்ணுறோம். டாட்டர். ஸ்ட்ரோக்ஸில் எம் நார்மலாக யூஸ் பண்ணால் எம்மை டிக்கன் பண்ணி போட்டோன்னா MP ஆர் MBன்னு படிச்சிருப்போம். அதேமாதிரி நார்மலாக போட்டால் எண்ணை டிக்கன் பண்ணி போட்டால் NG. The chapter MP MB when not initially or finally hooked, addition of K or gar, கர் ஆர் கர். இப்போ பியை நம்ம டபுள் பண்ணி யூஸ் பண்ணுறோம். பி இம்ப் டிக்கன் பண்ணுறோம், எம்மை டிக்கன் பண்ணால் கூட பி இருக்கிறதா அர்த்தம், பம்ப். இப்போ ER, MP கூட ஒரு ER வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம டபுளிங் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். பம்பர், ER வந்துச்சுன்னா டிக்கன் ப்ளஸ் டபுளிங் யூஸ் பண்ணிக்கலாம். வேம்ப், இம்ப் இப்போ டிக்கன் மட்டும் யூஸ் பண்ணுறோம். வேம்பரில் டிக்கன் ப்ளஸ் டபுளிங், டிக்கனும் யூஸ் பண்ணியிருக்கணும், டபுளிங்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். எதனால் டபுளிங் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரோக்கில் ER அப்படின்ற லெட்டர் வர்றதுனால டபுளிங் ரூல் யூஸ் பண்ணிக்கிறோம். லிங்கர், இங்கர், இங்கரில் நம்ம டிக்கன் அண்ட் டபுளிங் யூஸ் பண்ணிக்கிறோம். கரு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இங்கு வந்திருக்கு. லிங்கர், இங்கர், டிக்கன் அண்டு டபுளிங். இங்கர் சோல், இங்கரை டபுள் பண்ணி டிக்கன் பண்ணி ஒரு எஸ் சர்க்கிள் டவுன்வோர்டில் L சோல்.